ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னா லக்கி பேம்போ பிளான்ட் வந்து 2 வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சேன். ஆனால் பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கூட வந்து ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிளாஸ் பவுலில் வந்து எந்த டேமேஜும் இல்லை, நல்லா இருக்குது. அடுத்து வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேம்போ பிளான்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. நான் ஆர்டர் போட்டு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ஆச்சு. எப்படி வரும்னு என்னமோ எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து சூப்பராக வந்து அழகாக பேக் பண்ணி அழகாக நீட்டாக அனுப்பியிருக்காங்க. அடுத்து இன்னொரு செட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த லக்கி பேம்போ பிளான்ட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து எப்படி வந்து இந்த பவுலில் வந்து நம்ம வைக்கிறது, எப்படி தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணணும் எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த செகண்ட் செட் ஆஃப் கிளாஸ் பவுலும் டேமேஜ்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. அடுத்து இந்த பிளான்ட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த 2 செட்டுமே சூப்பராக இருக்குது. லக்கி பேம்போ பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் பியூரிஃபையர். அது வந்து வீட்டில் வச்சா வந்து நல்லாயிருக்கும், ஒரு க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் பவுலோட இந்த பிளான்ட்டும் சேர்த்து 2 செட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்து ஆஃபரில் வந்து 223 ரூபீஸ்க்கு வந்து ஆஃபரில் வந்து வாங்கியிருக்கேன். பிளான்ட்டை வந்து கிளாஸ் பவுலில் மாற்றி அதில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கவர்லேருந்து இந்த பிளான்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜெல்லி போட்டு கொடுத்தனால தான் ஒரு 5 நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இதை வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பவுலில் வந்து வச்சிடணும். இந்த பவுலில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுன்னா ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். லக்கி பேம்போ பிளான்ட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளையில் வந்து தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படி தண்ணி சேஞ்ச் பண்ணலன்னா இந்த பிளான்ட்ஸில் ஏதாவது ஒரு பிளான்ட்ஸில் வந்து எல்லோயிஷாக மாறிடுச்சுன்னா அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. இல்லைனா வந்து எல்லா இதுலேயும் வந்து ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். லக்கி பேம்போ பிளான்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வந்து வைக்கவே கூடாது. நல்ல இந்த மாதிரி பிரைட்டாக இருக்க இடத்துல, நல்ல வெளிச்சமாக இருக்க இடத்துல தான் பார்த்திங்கன்னா வைக்கணும். வச்சா தான் அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இந்த லக்கி பேம்போ பிளான்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.